பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்? ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழக மக்கள் போலவே எங்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி, மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்போ பதிவு செய்கிறோம். முதலில் தமிழக அரசிற்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சகோதரிகள் எல்லோரும் வந்திருக்காங்க. எங்களது மகளிரணி தலைவி உமாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க நேற்று கைதாகி இருக்கிறாங்க. சகோதரி குஷ்பு அவர்கள் நேற்று கைதாகி இருக்கிறார்கள். டாக்டர் சரஸ்வதி எம்எல்ஏ அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். இது ஏன் கைது? பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண் தலைவர்கள் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்த மட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள்? அந்த சார் எங்கே இருக்கிறார்? ஏன் போலீஸ் கமிஷனர் முதல் நாள் சொல்லும் பொழுது சார்லாம் இல்ல, இவர்தான் குற்றவாளி என்று ஏன் சொன்னார்? ஆக எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார்? எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார்? இது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள். ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம்.